வணக்கம். ஒரு நர்ஸ் மனசுல வர ஒரு சின்ன சந்தேகம் எப்படி ஒரு உயிரையே காப்பாத்துற ஒரு பெரிய மருத்துவ நடைமுறையா மாறுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம அந்த சுவாரஸ்யமான பயணத்தை தான் பார்க்க போறோம். அளவுசார் நர்சிங் ஆய்வோட ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம பிரிச்சு மேயலாம். வாங்க உள்ள போலாம். ஆமா, இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். ஒரு நர்ஸ் அவங்க வேலையில எதையோ கவனிக்கிறாங்க. ஒரு சின்ன பொறி மாதிரி தான் அது ஆரம்பிக்கும். ஆனா அந்த சின்ன பொறி எப்படி ஒரு பெரிய ஆய்வு பயணமா உருவெடுத்து கடைசில பல நோயாளிகளோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, கட்டத்துக்கு வருவோம். இதுக்கு பேரு சிந்தனை நிலை. சொல்லப்போனா இதுதான் மூளைக்கு அதிகமா வேலை கொடுக்கற ஸ்டேஜ். இங்கதான் ஒரு ஆய்வாளர் ஒரு பரந்த ஆர்வத்தை ஒரு துல்லியமான ஆய்வு செய்யக்கூடிய கேள்வியா மாத்தணும். இதை எப்படின்னா, ஒரு பெரிய லைப்ரரியில ஆயிரக்கணக்கான புத்தகங்களுக்கு நடுவுல அந்த ஒரு சரியான பதில கொண்டிருக்கிற புத்தகத்தை தேடுற மாதிரி. இங்க பாருங்க, இதுல 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன், கேளுங்க. பெரியவங்களுக்கு உடற்பயிற்சி நல்லது அப்படின்னு சொல்றது ரொம்ப பொதுவான ஒரு விஷயம் இல்லையா? ஆனா அத ஒரு ஆய்வா மாத்தணும்னா, வாரத்துக்கு 3 தடவை வாக்கிங் போனா 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களோட பிளட் பிரஷர் குறையுமா அப்படின்னு ரொம்ப குறிப்பா கேட்கணும். இதுதான் இந்த கட்டத்தோட முக்கியமான வேலை. இந்த கருதுகோள், அதாவது ஹைபோதசிஸ், அதுதான் நம்ம ஆய்வோட திசை காட்டி மாதிரி. நம்ம எந்த பக்கம் போனோன்னு கரெக்டா வழிகாட்டும். உதாரணத்துக்கு, ஏரோபிக் உடற்பயிற்சி செஞ்சா பிளட் பிரஷர் குறையும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். இது சும்மா ஒரு ஊகம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த ஆய்வுகளை எல்லாம் படிச்சு அதிலிருந்து வர்ற ஒரு அறிவார்ந்த கணிப்பு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த முதல் கட்டங்கிறது வெறும் தியரி இல்ல. இதுதான் மொத்த ரிசர்ச்சோட அஸ்திவாரம், அதோட முதுகெலும்புன்னே சொல்லலாம். இந்த ஃபவுண்டேஷன் சரியா இல்லைன்னா நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு டேட்டா சேகரிச்சாலும் அதுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. சரி, நம்ம ஐடியாவுக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. இப்ப நாம 2வது கட்டத்துக்கு போறோம். இதுக்கு பேரு டிசைன் அண்ட் பிளானிங் ஃபேஸ். இது ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி போடுற ப்ளூ பிரிண்ட் மாதிரி. நம்ம ஆய்வு எப்படி இருக்க போகுது, யாரை வச்சு கண்ண போறோம், என்னென்ன கருவிகளை பயன்படுத்த போறோம்னு எல்லாத்தையும் இங்கதான் நாம திட்டமிட போறோம். இதுல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஆய்வாளர் ஒரு ஆக்டிவ் பார்ட்டா இருக்க போறாரா இல்ல ஒரு பார்வையாளரா மட்டும் இருக்க போறாரான்னு முடிவு பண்ணணும். எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ல ரிசர்ச்சர் ஒரு விஷயத்த மாத்தி அதோட விளைவை பார்ப்பார். உதாரணத்துக்கு, ஒரு புது மருந்த ஒரு குரூப்புக்கு கொடுத்துட்டு மருந்து கொடுக்காத இன்னொரு குரூப்போட ஒப்பிட்டு பார்ப்பது. ஆனா நான் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ல அவர் எதையும் மாத்த மாட்டார், இயல்பா நடக்கிறத அப்படியே கவனிப்பார். நம்ம பண்ற ஆய்வு மனுஷங்களை பத்தினது. அதனால நெறிமுறைகள், அதாவது எத்திக்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த டேட்டாவையும் சேகரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுது. இந்த ஆய்வுல கலந்துக்கிற ஒவ்வொருத்தரோட உரிமைகளையும் நாங்க பாதுகாப்போம், அவங்களுக்கு எல்லா தகவலையும் சொல்லி அவங்கள மதிப்போங்கிற வாக்குறுதி தான் அது. இந்த திட்டமிடல் கட்டத்துல இன்னும் சில முக்கியமான கேள்விகள் இருக்கு. நாம யார்கிட்ட ஆய்வு நடத்த போறோம், அதிலிருந்து எப்படி சிலரை மட்டும் தேர்ந்தெடுக்க போறோம், அப்புறம் எப்படி டேட்டா கலெக்ட் பண்ண போறோம், கடைசியா கிடைச்ச டேட்டாவை வச்சு என்ன புள்ளிவிவர பகுப்பாய்வு பண்ண போறோம். இது எல்லாத்தையும் முன்கூட்டியே திட்டமிடணும். ஓகே, பிளான் எல்லாம் பக்காவா ரெடி. இனிமேதான் அசல் வேலையே ஆரம்பிக்க போகுது. நாம இப்போ 3வது கட்டத்துக்கு வந்திருக்கோம். இது எம்பரிக்கல் பேஸ், அதாவது களத்துல இறங்கி வேலை செய்யற கட்டம். போட்ட திட்டத்தை இப்போ செயல்படுத்தி உண்மையான டேட்டாவை சேகரிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த களப்பணி எங்க வேணும்னாலும் நடக்கலாம். ஒரு பரபரப்பான கிளினிக்ல நடக்கலாம், இல்ல ஒரு கிராமத்துல நடக்கலாம். இங்கதான் ரிசர்ச்சர் ஆய்வுல கலந்துக்கிறவங்கள நேர்ல சந்திச்சு திட்டமிட்டபடி தகவல்களை சேகரிக்கிறார். இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும், துல்லியம் வேணும். சரி, டேட்டா எல்லாம் சேகரிச்சாச்சு. அதை அப்படியே அனலைஸ் பண்ணிட முடியுமா? முடியாது. சேகரிச்ச டேட்டா ஒரு பச்சை காய்கறி மாதிரி. அதை நல்லா சுத்தம் பண்ணி, வெட்டி, கோட் பண்ணி, SPSS இல்லனா எக்ஸல் மாதிரி சாஃப்ட்வேர்ல என்டர் பண்ணணும். இதுக்கப்புறம்தான் அது பகுப்பாய்வுக்கு தயாராகும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் டேட்டா ப்ரிப்பரேஷன். இப்ப நாம 4வது கட்டத்துக்கு வந்தாச்சு. இதுதான் பகுப்பாய்வு நிலை, அதாவது அனலிட்டிக் ஃபேஸ். இங்கதான் எண்களா இருக்கிற டேட்டாவை அர்த்தமுள்ள தகவல்களா மாத்த போறோம். இது ஒரு டிடெக்டிவ் வேலை மாதிரி. சிதறி கிடக்கிற தடயங்களையெல்லாம் ஒன்னு சேர்த்து அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கணும். சாதாரணமா பாக்குறவங்களுக்கு அது வெறும் நம்பர்ஸா தெரியும். ஆனா இங்கதான் ஒரு மேஜிக்கே நடக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அந்த நம்பர்ஸ்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற பேட்டர்ன்ஸையும் தொடர்புகளையும் ரீசர்ச்சர் கண்டுபிடிப்பார். ஒரு பெரிய டேட்டா குவியல்ல இருந்து தெளிவான சார்ட்ஸ், கிராஃப்ஸ்ன்னு அர்த்தமுள்ள முடிவுகள் வெளியே வரும். புள்ளி விவரங்கள்ல 2 முக்கியமான வகை இருக்கு.
ஒன்னு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது என்ன நடந்துச்சுன்னு சொல்லும். அதாவது சராசரி என்ன, மீடியன் என்னன்னு டேட்டாவை சுருக்கமா காட்டும். இன்னொன்னு இன்ஃபரென்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது அதனால என்னன்னு சொல்லும். நம்ம கருதுகோள் சரியா தப்பான்னு இதுதான் சொல்லும். இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஆய்வு முழுமையடையும். உதாரணத்துக்கு இந்த பார் சார்ட்ட பாருங்க. இது ஒரு கதையே சொல்லுது. புதுசா ஒரு சிகிச்சையை கொடுத்த குரூப்போட பதட்ட அளவு வெறும் 35. ஆனா அந்த சிகிச்சை கிடைக்காத கண்ட்ரோல் குரூப்போட பதட்ட அளவு 52. எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? இப்படிதான் வெறும் எண்கள் ஒரு தெளிவான சான்றா மாறுது. நம்பர்ஸ், சார்ட்ஸ் எல்லாம் முக்கியம்தான். ஆனா அதைவிட முக்கியம் அந்த முடிவுகளை நாம எப்படி விளக்குறோங்கிறது தான். நம்மளோட ஆரம்ப கருதுகோள் சரிதான இந்த முடிவுகள் சொல்லுதா? அதைவிட முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த முடிவுகள் நிஜ உலகத்துல நோயாளிகளோட சிகிச்சையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதுக்கு பதில் சொல்றதுதான் இந்த கட்டத்தோட நோக்கம். சரி, இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இதுக்கு பேரு பரப்பல் நிலை. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய உண்மைய கண்டுபிடிச்சு அதை யாருக்குமே சொல்லாம வச்சுக்கிட்டா என்ன பிரயோஜனம்? அதனால நாம கண்டுபிடிச்ச விஷயத்த உலகத்துக்கே சொல்றதுதான் இந்த கடைசி கட்டம். இது ஒரு கொண்டாட்டமான நிலை. கண்டுபிடிச்சத எப்படியெல்லாம் நிறைய சொல்லலாம். சக ஆய்வாளர்கள் படிக்கிறதுக்காக பெரிய பெரிய ஜர்னல்ஸ்ல ஆர்டிக்கல் எழுதலாம். பெரிய ப்ரொஃபஷனல் கான்ஃபரன்ஸ்ல போய் பிரசன்ட் பண்ணலாம். இல்ல பாலிசி மேக்கர்ஸ்க்காக ஒரு சின்ன குறிப்பா ரெடி பண்ணலாம். யார்கிட்ட பேசுறோமோ அவங்களுக்கு புரியற மாதிரி நம்ம கண்டுபிடிப்புகளை எடுத்து சொல்றது ரொம்ப முக்கியம். இந்த முழு பயணத்தோட அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா? யூட்டிலைசேஷன், அதாவது பயன்பாடு. நாம கண்டுபிடிச்ச இந்த அறிவை நர்சிங் நடைமுறையை மேம்படுத்தவும், புதுசா கொள்கைகளை உருவாக்கவும், அடுத்த கட்ட ஆய்வுக்கு வழிகாட்டவும் பயன்படுத்தணும். ஒரு ஆய்வு ஒரு நோயாளியோட வாழ்க்கையில ஒரு சின்ன நல்ல மாற்றத்தையாவது கொண்டு வந்தா அதுதான் அந்த ஆய்வோட உண்மையான வெற்றி. இன்னைக்கு நாம நம்பி ஃபாலோ பண்ற ஒவ்வொரு மெடிக்கல் கைட்லைனுக்கு பின்னாலையும் இப்படி ஒரு கேள்விதான் இருந்திருக்கு. ஒரு சின்ன கேள்வி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆய்வு பயணம். நாம அடுத்ததா என்ன கேள்விய கேட்க போறோம்? அந்த கேள்வி இன்னும் எத்தனை உயிர்களை காப்பாத்த போகுதோ யோசிச்சு பாருங்க.